அதுக்கு அடுத்து வந்த எவல்யூஷன் தான் வெப் 2. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது 1999 டார்சி டினுச்சி அப்படின்றவங்க தான் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இது இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தனால எல்லாருமே இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம கூட அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இதில் ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ண முடியும், இன்ட்ராக்டிவ் வந்து பண்ண முடியும். இதைத்தான் நம்ம சோசியல் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப் 2ல் இருக்கிறது தான். வெப் 2ல் நம்மளுடைய டேட்டாலாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு பொருளை நம்ம தேடும்போது அது ரிலேட்டடாகவே சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது அதோடைய தொடர்ந்து விளம்பரங்களாக வரும். ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் நம்மளுடைய டேட்டா எல்லாமே மற்ற நிறுவனங்களுக்கு சேல் பண்ணி தான் இந்த சோசியல் மீடியாஸில் அவங்க இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து வந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வெப் 3. இதை 2020